அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தடயவியல் துறை அலுவலகத்தில் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை புழல் சிறையிலிருந்து காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் துறை அலுவலகத்திற்கு ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். செல்போன் உரையாடல் ஒன்றில் இருப்பது ஞானசேகரின் குரல்தான் என்பதை உறுதிப்படுத்த குரல் பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சென்னை தடயவியல் துறை அலுவலகத்தில் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை மேற்கொள்ள இருக்கப்படுகிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது வீடு உள்ளிட்ட இடங்களை சோதனை நடத்தி அவர் பயன்படுத்திய செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2 சிம் கார்டுகளை அவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். அந்த 2 சிம் கார்டுகளுடைய கடந்த 6 மாத அழைப்புகளையும் அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்ற அன்று யாரோ ஒருவரிடம் பேசியதாகவும் அதே போல அந்த சாரிடம் தனிமையில் இருக்கக்கூடியதாகவும் மாணவி கொடுத்த புகார் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால் போன்றவற்றை அந்த சம்பவ நேரத்தில் யாரெல்லாம் பேசியுள்ளார் என்ற தகவலையும் சேகரித்திருக்கிறார்கள். அதில் ஞானசேகரன் நடத்திய சில உரையாடல்களை கண்டறிந்ததாகவும் இதனால் ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் செய்தாப்பட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இன்று 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தடயவியல் துறை அலுவலகத்தில் குரல் மாதிரி பரிசோதனை செய்ய நீதிமன்றமும் அனுமதி அளித்ததை அடுத்து இன்று காலை 9:25 மணி அளவில் புழல் சிறையில் இறக்கப்பட்ட இந்த ஞானசேகரனை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரிடம் குரல் பரிசோதனை முடித்த பின்பாக செய்தாப்பட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பாக மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற ஒரு தகவலை சேகரிப்பதற்காகவும் அதனை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த குரல் மாதிரி பரிசோதனையானது நடைபெறுவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஞானசேகரன் தடயவியல் துறை அலுவலகத்தில் ஆஜர்படுத்தி அவரை சோதனைக்கு உட்படுத்த இருக்கிறார்கள்.